மகளிர் தினத்தன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மிக பெரிய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. இது எப்படி அபரிவிதமான ஒரு வாக்குறுதினே சொல்லலாம். எப்படி இதெல்லாம் அவர் செஞ்சு முடிக்க போகிறாருங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதற்கான பதிலுமே அவரே சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத யாராவது இருந்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் நானே உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கமான ஒரு காணொலியை கண்டிப்பாக போடுறேன். எப்படிங்க இந்த திட்டங்கள்லாம் சாத்தியனாக்கா, உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழணும்னு நினச்சாக்கா எந்த பணமும் எங்கேயுமே முடங்கி இருக்காது. இந்த பணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுதுங்க நம்ம வாழ்க்கையில். பணங்கிறது சுழற்சி முறையில் சுற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர எங்கேயுமே அடப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி அடப்பட்டிருக்க பணத்தை நம்ம வெளியில் எடுத்தாலே மக்களுக்கு பெருமாறியான நல்லதுகள் செஞ்சிடலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு இந்த இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் பாருங்களாம், எவ்வளோ பணம் வெளியில் வரப்போகுதுன்ட்டு. அவ்வளோ பணமும் இந்த மக்களுடைய பணங்கிறத விட அவங்களுடைய உழைப்பு. இதனால் எத்தனை பேர் இந்த பணத்துக்காக, இந்த பணம் கிடைக்காம எத்தனை பேர் உயிர் இழந்திருப்பாங்க, எத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் திருமணம் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. பல பிரச்சனைகளுக்கு தடையாக இருந்தது இந்த பணம் தான். இந்த பணம் இப்போ இந்த தேர்தல் அப்போது வெளியில் வரப்போகுது. அந்த பணம் உங்கள் எல்லார் கையிலையும் தான் வரப்போகுது. நீங்கள் தான் சுதாரித்து நிதானமாக என்ன பண்ணணுன்றதை யோசித்து நல்ல முடிவெடுங்க. தமிழக வெற்றி கழக மட்டும்தான் இன்றைக்கி எல்லாருமே மக்கள் வாக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்களுடைய வாழ்வில் அரசியல் பண்ணுறது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எல்லோரும் எப்படி மக்கள்கிட்ட ஒரு வாக்கை எடுக்கலாம், வாக்குக்காக உழைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் மக்கள் வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னென்னா, எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள், அது ஒரு 30-35 நாட்கள் தான் இருக்குது இந்த அரசியல் காலகட்டத்தில். இது ரொம்ப ஒரு இன்னல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப இன்னல் கொடுப்பாங்க. அது கூட இருக்கிறவங்கள விலைக்கு வாங்குறதா இருக்கட்டும், அல்லது தெரிஞ்சவங்க மூலிமா நமக்கு பிரச்சனை கொடுக்கறதாகட்டும், எல்லாமே இருக்கட்டும். எல்லாருமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருங்க, ஒன்றா இருங்க, உறுதியாக இருங்க, உழைக்க முன்வாங்க. எல்லாருமே அதாவது தாவேக்கு ஆதரவாளராக இருந்தாலும் முன்னாடி வாங்க. தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே களத்தில் ரோட்டில் இறங்கி உழைங்க. இரவு பகல் பார்க்காம உழைங்க. ஒற்றுமையாக இருங்க, ஒன்றா இருங்க, உறுதியாக இருங்க. கட்டாயமாக இந்த முறை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும். இப்போ இது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம ஒரு தேர்தல் வரைக்கும் நம்ம உழைக்கணும், தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. தேர்தல் வாக்கு செலுத்தி முடிச்சதும் அந்த வாக்கு எண்ணிக்கை வரைக்குமே நமக்கு பிரச்சனை இருக்கும். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் தமிழக வெற்றி கழக தலைவர், முதல்வர் அந்த பதவி பிரமாணம் ஏற்கிற வரைக்குமே மிகப்பெரிய இன்னல்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.